கந்தபுராணம் என்பது முருகன் பெருமானின் மகிமையை, அவருடைய அவதாரங்களையும் பக்தர்களுக்கான அருள்வாக்குகளையும் விளக்கும் மிக புனிதமான தமிழ் சாஸ்திரம். இந்த புராணத்தில் முருகன் பக்தர்களுக்கு கூறும் அருள் வார்த்தைகள் நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய நெறி, பக்தி, கடமை, தியாகம், நம்பிக்கை ஆகியவற்றை உணர்த்துகின்றன. இங்கே கந்த புராணத்தில் முருகன் பக்தர்களுக்கு கூறும் முக்கியமான அருள் வார்த்தைகள் சிலவற்றை தொகுத்து வழங்குகிறேன். என்னை மனமாறி நினைப்பவன் துன்பம் காணான். முருகன் கூறும் இந்த அருள் வார்த்தை, மனமாறிய நம்பிக்கையுடன் தெய்வத்தை நினைத்தால் எந்த துன்பமும் நீங்கும் என்கிறார். அன்பால் ஆடும் வழியே தெய்வ வழி. அன்பில்லாத வழிபாடு அர்த்தமற்றது. அன்பே இறைவனின் பாதை என முருகன் சொல்கிறார். பக்தர்கள் இதை வாழ்க்கை வழிகாட்டுதலாக எடுக்க வேண்டும். அறம் வழி வாழ்க, அறியாது செய்யும் பாவம் துன்பம் தரும். முருகன் பக்தர்களுக்கு கூறும் ஒரு எச்சரிக்கை, ஒழுக்கமின்றி செய்யும் செயல்கள் துன்பத்தை ஏற்படுத்தும். என்னை சரணாக வரும் உயிர் எல்லாம் எனது அருளால் வாழும். அவரை சரணடைந்தால் அவர் நம்மை தன் அருளால் காக்கிறார். இதுவே கந்த புராணத்தின் மைய சிந்தனை. துன்பம் வந்தால் அதில் அருள் மறைந்திருக்கும். முருகன் கூறுகிறார், துன்பம் என்பது இறைவனின் சோதனை, அதனூடே அருள் வெளிப்படும். பக்தி எனும் பாலம் கடலில் தாங்கும். இந்த வரி சொல்லும் அர்த்தம், பக்தியால் வாழ்க்கையின் கடினமான அலைகளையும் கடக்கலாம். பணிந்தவனுக்கு பாவம் அணுகாது. பணிவும் தாழ்மையும் முருகனின் பக்தரின் ஆபரணம். பொய்யை விட்டு சத்தியம் நெல், அதுவே எனது வழி. முருகன் சத்தியம், நீதி, நம்பிக்கை ஆகியவற்றை வாழ்க்கை நெறியாக போதிக்கிறார். என்னை நினைப்பவன் வெற்றி காணும். முருகனின் இறுதி அருள் வார்த்தை, அவர் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம்.